அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் 16 வேதங்களை நம்புவது சம்பந்தமான ஒரு காணொலி. இது அதற்கு முன்னால் அல்லாஹுவை நம்புவது சம்பந்தமாகவும் வானவர்கள் என்ற மலக்குகளை நம்புவது சம்பந்தமானவர்களையும் முடித்துவிட்டு இப்போது வேதங்கள் சம்பந்தமானவற்றை பார்க்க இருக்கிறோம். இதில் கிதாப் என்பதற்கும் சுகூபு என்பதற்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய திருமறை குர்ஆன் கிதாப் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திருக்குர்ஆனை சுகூபு என்றும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, இவர் அல்லாஹ்வின் தூதராவார், தூய்மையான ஏடுகளை கூறுகிறார் என்று 98 அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகூபை ஓதி காட்டுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதிலிருந்து சுகூப் என்பதும் கிதாப் என்பதும் ஒன்றுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். முந்தைய வேதங்களை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது முன்னர் அருளப்பட்ட வேதங்களை நம்புவது என்றால் அதை கடைப்பிடித்து நடக்க வேண்டும் என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. முகமது நபிக்கு மட்டும்தான் வேதம் அருளப்பட்டது, அதற்கு முன் வேறு யாருக்கும் வேதங்கள் அருளப்படவில்லை என்று எண்ணாமல் எல்லா இறை தூதர்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்ற அடிப்படையை நம்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஏனென்றால் முந்தைய வேதங்களை நம்பச் சொல்லும் திருக்குர்ஆன் அந்த வேதங்களில் மனித கரங்கள் சேர்த்து விட்டன, மாற்றப்பட்டன, மறைக்கப்பட்டு விட்டது, திருத்தப்பட்டு விட்டது என்றும் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் இது இறுதி வேதம் எது என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் தான் இறுதி வேதம். திருக்குர்ஆனை தவிர எந்தவித மாறுதலுக்கும் உள்ளாகாத ஒரு வேதமும் இந்த உலகத்தில் கிடையாது. அது திருக்குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ் இதனை பாதுகாத்துள்ளான். கியாமத் நாள் வரை இதுதான் பின்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாமே இந்த அறிவுரையை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் இந்த குர்ஆனின் மூலம் உங்களையும் இதை அடைவோரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறுவீராக என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 19வது அத்தியாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தருகிறான். எனவே இதுதான் இறுதி வேதம், இதுக்கு மேலே எந்த ஒரு வேதமும் வராது என்பதை உறுதியாக